தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வருமா? அதாவது வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு உளவாளிகள், வெளிநாட்டு சார்பாக உள்நாட்டில் இருந்து செயற்படும் பலர் எல்லோருமா சேர்ந்து தங்கள் ஆட்சியை அமெரிக்காவுக்கு சார்பானவர்களும், அமெரிக்க உளவாளிகளும், அமெரிக்க வெளியுறவுத்துறையும் ஏதாவது சதி செய்து தங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பார்களா என்ற ஒரு அச்சம் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். இந்த சிக்கல்கள் தான் இவர்களுடைய நகர்வுகளை மட்டுப்படுத்திக் கொண்டிருப்பதுடன் இந்த சீனாவை போல ஒரு முழுக்க கட்டுப்பாடு உள்ள இந்த தஞ்சாவூர் விமான நிலையத்தில் 120 Su-31 போர் விமானங்களை இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை அதில் பொருத்தியபடி அது சீனாவை இலக்கு வைத்துத்தான் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு மீன்பிடி படகு அல்லது பல மீன்பிடி படகுகளை இலங்கை தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கு கொடுத்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. வணக்கம் நேயர்களே. இலங்கையின் புதிய ஆட்சி தொடர்பில் பலதரப்பட்ட விமர்சனங்களை பலரும் முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் அண்மைய போக்குகளை பார்க்கின்ற போது ஒரு சீனாவினுடைய உள்ளக நிர்வாக கட்டமைப்பை அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் மெல்ல மெல்ல நகர்த்தி சென்று அது தொடர்பில் ஒரு கள ஆய்வினை அவர் மேற்கொள்வது போன்ற சந்தேகங்கள் பலரிடம் இருக்கின்றது. அந்த கருத்தோடு அல்லது அந்த கருத்தியலோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்? ஒரு இடதுசாரி கட்சி என்ற வகையிலும் மார்க்சிச கொள்கையிலிருந்து வந்தவர்கள் என்ற அளவிலும் அவர்கள் ஒரு இறுக்கமான கட்டுப்பாடுடைய அரசைத்தான் அவர்களால் கொண்டு நடத்துவார்கள் என எங்களால் சொல்ல முடியும். மற்றது அவர்கள் ஒரு இலங்கையிலே நடக்கின்ற அந்த மும்முனை போட்டி, 3 வலிமை மிக்க நாடுகள், இந்தியா, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான வலிமை மிக்க போட்டியில் தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வருமா? அதாவது வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு உளவாளிகள், வெளிநாட்டுக்கு சார்பாக உள்நாட்டில் இருந்து செயற்படும் பலர் எல்லோருமா சேர்ந்து தங்கள் ஆட்சியை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு சார்பாக செல்லாவிட்டால் கவிழ்த்து விடுவார்கள். குறிப்பாக அமெரிக்காவுக்கு சார்பாக இலங்கையை அனுரகுமார அரசு வழிநடத்தாவிட்டால் அமெரிக்காவுக்கு சார்பானவர்களும், அமெரிக்க உளவாளிகளும், அமெரிக்க வெளியுறவுத்துறையும் ஏதாவது சதி செய்து தங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பார்களா என்ற ஒரு அச்சம் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக அவர்கள் பல கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதிலும் அண்மையிலே வந்த ஒரு கட்டுப்பாடு ஜனவரி 1ஆம் தேதி வந்தது. அது ஒரு சுற்றுநிரூபம் மூலம் வந்திருக்கின்றது. அரச பிரதானிகள், அரச ஊழியர்கள், முக்கியத்துவமானவரும் அனுமதியின்றி வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்க கூடாது என்ற ஒரு கட்டளை அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அப்ப இதெல்லாம் ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டுக்கு கீழ் அவர்கள் நாட்டை நடத்த விரும்புகின்றார்கள் என்பதை உறுதி செய்கின்றது. மற்றது அவர்களே சொல்கின்றார்கள், இலங்கை அரசிலே உள்ள அந்த உயர் அதிகாரிகளுக்கு எதிராக தாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது என்று இலங்கை, அதாவது என்பிபி அரசினுடைய முக்கிய அமைச்சர்களே கூறுகின்றார்கள். ஏற்கனவே இருந்த அரச இயந்திரத்துக்கு எதிராக தாங்கள் போராட வேண்டியதாக இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட புதிய அரசு பொறுப்பேற்று இன்று நாட்கள், மாதங்கள் ஆகிவிட்டன. இன்று வரைக்கும் அரசுக்குரிய எந்த ஒரு பணிகளையும் செய்யாமல் எதிர்த்தரப்பில் இருந்தது போன்று ஆளும் தரப்பில் இருந்து கொண்டு தொடர் விமர்சனங்களையும் பலர் மீது குறை கூறுவதையும் ஒரு பொருட்டாக அல்லது ஒரு செயற்பாடாக நாளாந்த கருமமாக ஆற்றுவது ஒரு அரசுக்கான, அதுவும் ஒரு பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு நடைமுறையில் ஒரு அழகான செயலா? எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய மிக முக்கிய பிரச்சனை நிதி நெருக்கடி. அதாவது எந்த ஒரு வகையிலும் அவர்கள் நகர்வுகளை செய்ய முடியாத அளவு அந்த நிதி கட்டுப்பாடு இருக்கின்றது. IMF நிபந்தனைகள் அரசு செலவை கண்டபடி அதிகரிக்க முடியாது.
அப்படிப்பட்ட நிலையில ஒரு புதிய நகர்வு ஒன்றை செய்வதோ அல்லது ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் உருவாக்குவதோ அல்லது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எதுவுமே இதுவரை செய்யாமல் இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய நிதி நெருக்கடியும், மற்றது இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் IMF போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கட்டுப்பாடும் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு இணங்க இவர்கள் செயற்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அவர்கள் சரியான அந்த நோ ரூம்போ மெனுவர் அவர்கள் எந்த ஒரு நகர்வுகளை செய்வதற்கும் அங்கு இடமில்லாத நிலையில் இருக்கின்றார்கள் போலத்தான் தெரிகின்றது. அப்ப அந்த நிலையில அவர்கள் எதை மக்களுக்கு வாக்குறுதி அளித்து கொண்டு ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் மற்றவர்கள் குறை சொல்லுவதை அவர்கள் ஒரு தங்களுடைய கவசமாக பாவிக்கிறார்கள் போல தோன்றுகின்றது. நீங்கள் பூகோள அரசியல் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். சீனாவினுடைய உள்ளக அரச கட்டுமானத்தை போன்று அதற்கு இணையான வகையில் அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்பாடுகள் செல்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் 3 பிராந்திய அரசுகளினுடைய ஏகாதிபத்திய தன்மையை குறிப்பிட்டீர்கள். இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார அரசு இப்படியான ஒரு கடும் போக்கான கட்டுப்பாடுகளை விதிக்குமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக குறிப்பாக அயல் நாடான இந்தியா போன்றவற்றால் இவை எப்படி பார்க்கப்படும்? இந்த 3 நாடுகளும் தங்களுக்கு சார்பாகவும் மற்ற 2 நாடுகளுக்கு விரோதமாகவும் இலங்கை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அது இப்ப நீண்ட காலமாக ஒரு பகிரங்கமாகவே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த வல்லரசு நாடுகள் அல்லது பிராந்திய ஆதிக்க நாடுகள் ஒரு நாட்டில போட்டியிடுவது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக நடந்து வருகின்றது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் இது ஒரு பகிரங்கமாக அறியப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கின்றது. அந்த வகையில இந்த நாடுகளை எப்படி சமாளிப்பது, இந்த நாடுகளுடைய ஆதிக்கத்தை எப்படி சமாளிப்பது என்பதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாகவும், அந்த நாடுகளிலிருந்து பெறுகின்ற உதவியை வைத்துக் கொண்டுதான் நாட்டை கொண்டு செல்ல முடியும். நாட்டை ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கூட கொண்டு செல்ல முடியும். இப்ப இலங்கையினுடைய ஏற்றுமதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஏற்றுமதியில 3/2க்கும் அதிகமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் போகின்ற. அப்ப அமெரிக்காவை பகைத்து கொண்டு இவர்கள் எந்த ஒரு நகர்வையும் செய்ய முடியாது. அடுத்தது IMF உதவி தற்போது இவர்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. IMF பொறுத்தவரையில IMF என்று சொல்லப்படுகிற அந்த பன்னாட்டு நாணய நிதியத்துல ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாயின் அமெரிக்காவுடைய ஆதரவு அங்கு எந்த ஒரு முக்கிய முடிவும் இதை எடுக்க முடியாது. அங்குள்ள வாக்குரிமை, அந்த அமெரிக்காவுக்கு இருக்கின்ற வாக்குரிமை அப்படி இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவுக்கு அங்கு ஒரு ரத்து அதிகாரம் இருக்கின்றது IMF பொறுத்தவரை. அப்ப அது அந்த வகையில இவர்கள் அமெரிக்காவை அனுசரித்து போக வேண்டும். இப்ப சீனா அதை இலங்கையை பொறுத்தவரை ஒரு all weather friend, எந்த சூழலிலும் சிங்கள மக்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு அரசு என்ற வகையில அவர்கள் சீனாவுடனும் இணங்கி நடந்தே ஆக வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையின் மீது அதிக தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக அதனுடைய அந்த இலங்கைக்கு மிக அண்மையில் இருப்பதால் மற்றது இலங்கைக்கு தேவையான பல உணவுப் பொருட்கள், முக்கிய உணவுப் பொருட்கள் இந்தியாவிலிருந்தே வருகின்றபடியாலும் இப்ப இந்தியாவையும் அனுசரித்து போக வேண்டும். இந்த சிக்கல்கள் தான் இவர்களுடைய நகர்வுகளை மட்டுப்படுத்தி கொண்டிருப்பதுடன் இந்த சீனாவை போல ஒரு முழுக்க கட்டுப்பாடு உள்ள ஒரு அரச கட்டமைப்பை இலங்கையில் உருவாக்க முடியாது என்று சொன்னா இலங்கையினுடைய அரசியல் யாப்பு வேறு, சீனாவுடைய அரசியல் யாப்பு வேறு. இந்த அரசியல் யாப்புக்குள் நின்று செய்ய வேண்டும் அல்லது நீதித்துறையை மதித்து நடக்க வேண்டும். அந்த ஒரு பாரம்பரிய முடிவுகளை அரசுக்குரிய பாரம்பரியத்தை தொடர்ந்து பேண வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீனா மாதிரியான கட்டுப்பாட்டை இவர்களால் இங்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வருவதாயின் ஒரு அவசர கால நிலை பிரகடனத்தின் பேரில் தான் அதை செய்ய முடியும். அவசர கால நிலை பிரகடனம் ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? குறிப்பாக
உள்ளக ரீதியாக என்று பார்த்தீர்கள் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பிரதிநிதிகள் அல்லது அரச முக்கிய பதவி வகிப்பவர்கள் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் பார்த்தீர்கள் என்றால் பல்வேறுபட்ட விடயங்களில் மறைமுக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இலங்கையில் மெல்ல மெல்ல கட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லை மீறுகின்ற போது அங்கு மீண்டும் ஒரு கிளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அந்த கிளர்ச்சியை தடுப்பதற்கு அவசர கால நிலை பிரகடனம் ஒன்றுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்றதா? கிளர்ச்சி வருவதற்கான அறிகுறி தற்போது இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று அல்ல 2 ஆண்டுகளுக்கு பின்னரும் மக்களுடைய பொருளாதார சுமை, தற்போது இருக்கின்ற வறுமை நிலை தொடர்ந்து நீடிக்குமாய்ந்தான் ஒரு மக்கள் ஒரு கிளர்ச்சி மூலம் அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுகின்ற போதுதான் இந்த அவசர கால நிலை பிரகடனம் செய்ய முடியும். தற்போது உள்ள நிலையில அவசர கால பிரகடனம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்ப கடந்த பல 10 ஆண்டுகளாக வந்த எல்லா அரசுகளும் மாறி மாறி ஒரு தங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய பெரும்பகுதியை அல்லது முழு பகுதியையுமே அவசர கால நிலையின் கீழ்தான் நாட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது உள்நாட்டிலே அமைதி வந்து விட்டது என்று சொல்லுகின்ற நிலையில அவசர கால நிலை பிரகடனத்தை உடனடியாக செய்வதற்கு வாய்ப்பில்லை. காலப்போக்கில் ஒரு மக்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து கிளர்ச்சி எழுகின்ற போது அல்லது ஏதாவது பொருளாதார நெருக்கடிகளுக்குள் இலங்கை சிக்கப்படுகின்ற போது அல்லது இளைஞருடைய ரூபாவுடைய பெறுமதி பெருமளவில் வீழ்ச்சி அடைகின்ற போது மக்கள் கிளர்ந்து எழலாம். அப்போது இவர்கள் அவசர கால பிரகடனம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. பிராந்திய வல்லரசு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். பிராந்திய வல்லரசான இந்தியா தற்போது சீனாவுடன் ஒரு உரசல் நிலையை எட்டியிருப்பதாக கூறப்படுகின்றது அருணாச்சல பிரதேசத்தில். அதனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது? அந்த தன்மைகள் இலங்கையில் எதிர்காலத்தில் பிரதிபலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அருணாச்சல பிரதேசம் என்ற பகுதியை இந்தியா தனக்கு சொந்தம் என்று சீனா தனக்கு சொந்தமான பிரதேசம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல 2021ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்துல பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியை ஆக்கிரமித்து அங்கு 101 வீடுகளை கூட அமைத்திருந்தது. ஒரு புதிய கிராமத்தையே அங்கு உருவாக்கி இருந்தது. தற்போது உள்ள நெருக்கடி இமயமலையில உற்பத்தியாகி யாழும் ஷங்கோ என்ற பெயருடனும் தீபத்தினூடாக இந்தியாவுக்கு போய் அருணாச்சல பிரதேசம், பிறகு இந்தியாவுடைய அசாம் மாநிலம் ஆகியவற்றுக்கு சென்று பிறகு அங்கிருந்து பங்களாதேஷுக்கு போய் பங்களாதேஷில் இருந்து வங்காள விரிகுடாவில கலக்கின்ற பிரம்மபுத்திரா நதி, இந்த நதி அப்ப 3 நாடுகளுக்கு நீர் வழங்குகின்ற ஒரு நதியாக இருக்கின்றது. மற்றது இந்த நதி 3 நாடுகளிலும் வெவ்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுகின்றது. சங்போ என்று திபெத்தியர் அழைக்கின்றார்கள். யாழும் சங்போ என்று சீனர்கள் அழைக்கின்றார்கள். வங்கதேசத்தினர் யமுனா நதி என்று அழைக்கின்றார்கள். வேறு வேறு பெயர்கள் ஒரு நதி தான் போகிறது. இந்த நதிக்கு குறுக்கே தீபத்துல சீனா ஒரு அணைக்கட்டை செய்கின்றது. அந்த அணைக்கட்டு உலகிலேயே மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டாக அமைய போகின்றது. ஏற்கனவே சீனா கட்டிய மிகப்பெரிய அணைக்கட்டிலும் பார்க்க இந்த அணைக்கட்டில உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் 3 மடங்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இதற்காக $137 பில்லியன் செலவில சீனா இந்த அணைக்கட்டை உருவாக்குகின்றது. சீனாவுக்கு அந்த பசுமை மின்சாரம் தேவை என்றபடியால் தான் அதை செய்வதாக சொல்லுகின்றது. இது தொடர்பாக இந்தியா தன்னுடைய கடுமையான ஆட்சேபனையை கூட தெரிவித்திருந்தும் சீனா அது தாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுல இந்த ஒரு நதி என்று வருகின்ற போது ஒரு மேட்டு நிலையத்திலிருந்து தாழ் நிலத்தை நோக்கி அது போகும். இப்ப மேட்டு நிலத்தில் உள்ள மக்களுக்கு அந்த நதிகள உரிமையிலும் பார்க்க தாழ் நிலத்தில் உள்ள மக்களுக்குத்தான் அதிக உரிமை உண்டு என்பது ஒரு பன்னாட்டு நியமனமாக இருந்தாலும் சீனா இந்த பன்னாட்டு நியமங்களை மதிப்பது பெரும்பாலும் குறைவு. இந்த பன்னாட்டு நியமங்கள் யாவும் இந்த மேற்கு நாடுகளால் கொண்டு வரப்பட்ட அந்த ரூல் பேஸ்ட் ஓர்டர் என்பதை அடிப்படையாக கொண்டது என்றும் தாங்கள் அதை மதிக்க மாட்டோம் என்றும் சொல்கின்றார்கள். அப்ப இந்த அணைக்கட்டு கட்டுகின்ற இடம் ஒரு
அந்த புவியினுடைய தட்டுக்கள், பூமியில் உள்ள தட்டுக்கள் சந்திக்கின்ற இடம், அந்த தட்டுக்கள் சந்திக்கின்ற இடத்துல அந்த பூமி அதிர்ச்சி போன்றவை வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதால் ஒரு பூமி அதிர்ச்சி வந்து இந்த அணைக்கட்டுகள் உடையும் போது இந்தியாவில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெருமளவு மக்கள் அழிவதற்கு வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தாலும் இந்தியா தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, தங்களுடைய நீர்ப்பாவனை வந்து குறைக்கப்படும், தங்களுக்கு வருகின்ற நீர் வந்து பெருமளவில் குறைக்கப்படும் என்று சொல்லுகின்றது. ஆனால் சீனா சொல்லுகின்றது நீர்ப்பாவனையை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் இல்லை, நாங்கள் அணைக்கட்டை போடுவோம், பின்பு தொடர்ந்து அந்த அணைக்கட்டிலிருந்து வருகின்ற நீர்வீழ்ச்சி மூலம் மின்சாரத்தை உற்பத்தியாகி அந்த நீர்வீழ்ச்சி முழுக்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போகும் என்பதுதான் சீனாவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. மற்றது இது கட்டுகின்ற இடம், சீனா வந்து இந்த அணைக்கட்டை கட்டுகின்ற இடம் இந்தியாவுக்கு சொந்தமான லடாக் என்ற பிரதேசத்துக்குள் இருக்கின்றது என்பது இந்தியாவுடைய அடுத்த ஆட்சேபனையாக இருக்கின்றது. உலக அரங்கில பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராகவும் அதனுடைய உலக ஆதிக்கத்துக்கு எதிராகவும் அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிராகவும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு எதிராகவும் ஒன்று திரள்கின்ற வேளையில சீனா இப்படி ஒரு இந்தியாவுடன் முரண்படக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவது அல்லது ஒரு விரிசலை உருவாக்குவது வந்து இந்த பிரிக்ஸின் ஒரு ஒற்றுமைக்கு ஒரு பெரிய சவாலாகவும், பிரிக்ஸ் மட்டுமல்ல ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவன அமைப்பு என்றதில் கூட இந்த இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. அங்கு கூட இந்த முரண்பாடு அங்கு கூட வெடிக்கலாம். அப்ப இந்த பிரிக்ஸ் வந்து எல்லாம் அமெரிக்காவை எல்லாம் இல்லாமல் செய்ய போகின்றது என்று சொல்வது வந்து ஒரு எந்த அளவில் இவர்களுக்கு இடையில ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பதை பார்க்கின்ற சொல்ல முடியும். மற்றது இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த போட்டி அல்லது முரண்பாடு தீவிரமடைகின்ற போது அவர்கள் ஏற்கனவே ஒரு போட்டி களத்துல இருக்கின்ற இலங்கையிலும் கூட அந்த போட்டியினுடைய தன்மை வந்து அதிகரிக்கும். இப்ப அமெரிக்கா இலங்கை மீது அதிக அளவு கரிசனை காட்ட தொடங்கியது சீனா தாய்வானை தன்னுடன் இணைப்பேன் என்பதில் தன்னுடைய உறுதிப்பாட்டை அதிகரித்த போது இலங்கையில் அமெரிக்கா தன்னுடைய பிடியை அதிகரிக்க விரும்பியது என்று சொன்னால், தாய்வான்ல அமெரிக்காவும் சீனாவும் போர் புரியும் போது இலங்கை ஒரு சிறந்த தளமாக அமெரிக்காவால் பாவிக்க முடியும் என்பதால் தான் அந்த போட்டி இருந்தது. அப்ப அது போல இந்த லடாக் பிரதேசத்தில இந்தியா தனக்கு சொந்தம் என்று சொல்லுகின்ற நிலத்தில சீனா ஒரு அணையை கட்டுவதால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்படுகின்ற முரண்பாடு இலங்கையிலும் நிச்சயம் எதிரொலிக்கும். அந்த முரண்பாட்டின் காரணமாக தமிழர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்பதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் பெருமடுப்பிலான ஒரு கட்டுமான வேலையை சீனா மேற்கொள்ளுகின்றது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் வடக்கு கிழக்கிலும் குறிப்பாக வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் மையப்படுத்தி சீன தூதரகம் பல வேலை திட்டங்கள், குறிப்பாக நிவாரணம் வழங்குவதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் தொடர்பில் அதிக கரிசனை காட்டுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கைக்குள்ளாலும் இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளைப்பதற்கான வியூகங்கள் அமைக்கப்படுகின்றன. இலங்கையில் அதிலும் குறிப்பாக சிங்கள பகுதியை பொறுத்தவரையில சீனாவுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு அங்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கின்றது, ஆதரவு இருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில சில அரசியல்வாதிகள் இந்தியாவுக்கு பின்னால் போகின்ற ஒரு வாலாண்டி கொண்டு போகின்ற ஒரு தன்மை உடையவர்களாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு மரபு வழியாகவே ஈழத்தமிழர்கள் இந்தியா மீது ஒரு பாசம் கொண்டுள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள். நமக்கு தெரியும், நாங்கள் கல்கியில முகம் விளக்கி, கல்கியில பல்லு விளக்கி, ஆனந்த விகடல முகம் கழுவி, குமுதத்துல விபூதி பூசின பரம்பரை எங்களோட பரம்பரை. இப்ப இந்தியாவை வந்து ஏதோ ஒரு எங்களுக்கு எல்லாம் தரக்கூடிய ஒரு நாடாக, எங்களுடைய நாடாக, தந்தை நாடாக என்று கூட சிலர் விமர்சித்திருந்தார்கள். அது உண்மையும் அல்ல. இப்ப அதிலிருந்து பிரித்தெடுப்பதற்கு சீனா பல முயற்சிகளை
இலங்கையில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்தே அது செய்து கொண்டு வருகின்றது. இதுவரையில் அது வெற்றி அளிக்கவில்லை என்றால் சொல்ல வேண்டும். ஆனால் வடக்கு கிழக்கிலே இந்த இந்தியாவினுடைய அந்த எல்லை தாண்டிய மீன்பிடி கொள்ளை, அதாவது இலங்கையில் ஒரு நாளைக்கு 35 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மீன் வளங்களை இந்தியா பகல் கொள்ளை அடிப்பதாக சிங்கள மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அப்ப அந்த கொள்ளை முழுக்க தமிழ் மீனவர்களுடைய உடனிருந்து அடிக்கப்படுகின்ற கொள்ளைதான். அப்ப அதனால் தவிக்கின்ற தமிழ் மீனவர்களுக்கு சீனாவினுடைய உதவி பெரிதும் உதவியாக இருக்கும். அது அவசியம் தேவையான ஒன்றாக கூட சொல்லலாம். அது எவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்களும் சீனாவும் ஒத்துழைக்கிறார்கள் என்பதுதான் அதன் மூலமான நன்மை தமிழ் மீனவர்களுக்கு போய் சேரும் என்று சொல்லலாம். உங்களுடைய பார்வையில் இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது வடபுல கடற்பரப்பை சீனா தன்வசப்படுத்துவதில் கடும் பிரயத்தனத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடுகள் தென்பட்டாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது ஏற்கனவே 3 தீவுகள்ல, யாழ்ப்பாண நாட்டில் 3 தீவுகள்ல காற்றிலிருந்து மின்சாரம், மற்றது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் போன்றவற்றை சீனா அமைக்க முயன்ற போது இந்தியாவுடைய கடும் எதிர்ப்பினால அது கைவிடப்பட்டது. அவற்றை வைத்து பார்க்கின்ற போது சீனாவால் இதை இலகுவாக செய்ய முடியாது. இப்ப சீனாவுக்கு வடக்கு கிழக்குல தேவைப்படுவது என்னவென்று சொன்னால், இந்த தஞ்சாவூர் விமான நிலையத்துல 120 Su-31 போர் விமானங்கள் அல்லது MiG-31 Su-31 தான் நினைக்கிறேன், 31 போர் விமானங்களை இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை அதுல பொருத்தியபடி அது சீனாவை இலக்கு வைத்துத்தான் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த விமானங்கள் அங்கிருந்து சீனாவை தாக்குவதற்கு வெளிக்கிட போகின்ற என்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு கண்காணிப்பு அல்லது வேவு நிலையம் சீனாவுக்கு வடக்கு யாழ் குடாநாட்டில் தேவைப்படுகின்றது என்பதை மட்டும் உறுதியாக சொல்லலாம். ஆனால் அங்கு ஒரு தளம் அமைப்பது என்பது, பகிரங்கமாக ஒரு தளம் அமைப்பது முடியாத காரியம் என்று சொன்னால், அந்த ஒரு தளம் ஒன்று சீனா வடக்கு கிழக்கு இலங்கையில் இந்த பகுதியில் ஒரு தளத்தை அமைத்தால் அதை இந்தியாவால் இலகுவாக தன்னுடைய ஏவுகணைகளால், தங்கள் நாட்டிலிருந்தே வீசப்படும் ஏவுகணைகளால் அழிக்க முடியும். ஆனால் ஒரு ரகசிய கண்காணிப்பு நிலையம் அல்லது வேவுபாக்கு நிலையம் சீனாவுக்கு இலங்கையில, அதில் குறிப்பாக யாழ்குடா நாட்டில தேவைப்படுகின்றது. யாழ்குடா நாட்டில் தேவைப்படுகின்றது. ஆனால் அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் இல்லாமல் எப்படியான வகையில் சீனாவினால் அந்த வேவு நடவடிக்கையினை குறிப்பாக இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குறித்த விமான நிலையத்தில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு சாத்தியம் ஒரு பெரிய ஒரு மீன்பிடி படகு அல்லது பல மீன்பிடி படகுகளை இலங்கை தமிழ் கடத்தொழிலாளர்களுக்கு கொடுத்து, கடத்தொழிலாளர்கள் தான் சொல்லியிருக்க வேண்டும், அது தவிர வேறு வார்த்தைகள் பாய்க்கக்கூடாது. அப்ப அந்த கடத்தொழிலாளர்களுடைய அந்த பெரிய மீன்பிடி படகுகள்ல தன்னுடைய அந்த உளவு பார்க்கும் கருவிகளை அந்த மீனவர்களுக்கு தெரியாமலே பொருத்தி வைத்து அதன் மூலம் இந்தியாவுடைய கரையோர பகுதிகளை கண்காணிக்க முடியும். அப்படிப்பட்ட வேலைகளை செய்யலாம். அல்லது தங்களுடைய உளவாளிகளை வைத்து அந்த உளவாளிகள் மூலம் நவீன வேவு பார்க்கக்கூடிய அந்த ஆளில்லா விமானங்களை ட்ரோன்ஸ் மூலம் கூட சீனாவால் செய்ய முடியும். இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் அதற்கான வசதி வாய்ப்புகள் கடந்த கால ஆட்சிகளோடு ஒப்பிடுகின்ற போது மிகவும் இலகுவான நிலையில் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? அதை சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிற அழகுமார நாயக்கா எல்லாவற்றிலும் முந்திய அரசைத்தான் தொடர்ந்து அவர் கடைபிடித்துக் கொண்டே போகின்றார். இப்பொழுதுள்ள எல்லாமையில குழப்பி விட அவர் எதையும் விரும்பவில்லை. இப்ப இந்தியாவுக்கு பயணம் செய்த போது அவர் நட்புடன் காணப்பட்டார். மற்றது அது மட்டுமல்ல, அதானியுடைய முதலீட்டை கூட தான் விரும்புகிறேன் என்று கூட சொல்லி இருந்தார். எந்த நாட்டு முதலீட்டையும் தாங்கள் விரும்புகின்றோம். இப்ப அதானிக்கு எதிராக வழக்கு போட்டதால் கென்யா நாடு தங்கள் நாட்டில் அதானி செய்ய இருந்த முதலீட்டை ரத்து செய்தது. ஆனால் இலங்கை அப்படி செய்யாமல் அதை தொடர்ந்து வைத்திருக்கின்றன. இவற்றை வைத்து பார்க்கின்ற போது இந்தியாவை பகைக்கக்கூடிய எந்த ஒரு நகர்வையும் பகிரங்கமாக அன்றாவால் செய்ய முடியாது. சில ரகசியமாக சீனாவுக்கு ஏதாவது விட்டுக் கொடுப்புகளை செய்யலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின்
பிராந்திய அரசியலும் ராஜதந்திர நிலைமைகளும் சீனா இந்தியாவுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மறைமுகமான உரசல் நிலைகளும் இலங்கை மட்டில் சீனாவினுடைய நிலைப்பாடுகளும் அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசியல் நகர்வுகளும் என்று பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.